ஓகே, திரு கோட்டீஸ்வரன், நம்பர் குறைவா இருக்கு, அதனால விஜயால ஆட்சி அமைக்க முடியல, அந்த இடத்துல இது தேங்கி நிக்குதா, இல்ல அதற்கு கடந்து வேறு சில முயற்சிகள் எடுக்கப்பட்டதனால இது இன்னும் தேக்க நிலையிலே இருக்குதா? அதாவது இப்போது எஸ்ஆர் பொம்மை கேஸு, ஆர்டிகிள் 356 எண்ணிக்கை இருக்கா, கவர்னர் அழைச்சாரா, பெரும்பான்மை நிரூபிக்க முடியுமா, கூட்டணியில் அங்கம், இப்படின்றதுலாம் வந்து அரசியல் வார்த்தைகள். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு யதார்த்தமான ஒரு சில வார்த்தைகள் நான் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறேன். நீங்கள் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும் போதே உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு தெரியும், 108ல் நொண்டுது அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, நமக்கு உண்டானவர்கள் யார்கிட்ட போய் நம்ம நம்பர் கேட்டால் கிடைக்கணும் போது நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கோ இல்லை அந்த கட்சிக்கோ அலுவலகத்துக்கோ போயிட்டு, நீங்கள் ஒரு கட்சி தலைவர், நீங்கள் முதலமைச்சர் ஆகணும், நீங்கள் வயசில் கம்மியானவர், நீங்கள் இறங்கி போனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அரசியல் நாகரிகம் எங்கே போகுதுன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ கவர்னர் சரியாக பண்ணுறாரு, இல்லை வந்து இது கோர்ட்டுக்கு போகணுமா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு, இங்கேயோ ஹாங்காங்கோ அமெரிக்காக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, வீசாலாம் எடுக்க வேண்டியதில்லை. எம்ஆர்சி நகரில் உங்களுக்கும் வீடு இருக்குது, எதிர்கட்சி தலைவரோட ஊடும் எம்ஆர்சி நகர், அறிவாலயமும் தேனாம்பேட்டை. இங்கே தமிழ்நாட்டு பிரச்சனையை தமிழ்நாட்டுக்கிட்ட முடிக்காமல் நீங்கள் எதுக்கு டெல்லிக்கிட்ட போகிறீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி இங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு என்ன இப்போ நீங்கள் வாரிக்க போகிறீங்க அரசியலில்? ஒன்று, இப்போ நான் வரும்போது நேரு ஸ்டேடியத்தாண்டா அங்கே தாவேக்கா தொண்டர்கள் நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த அழுகைக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இதெல்லாம் யதார்த்தம். யார் பெரிய ஆள், இங்கே யார் பலசாலி, கோர்ட் என்ன சொல்லுது, வக்கீல் என்ன சொல்கிறாரு, கவர்னர் என்ன சொல்கிறாருன்னு அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு இன்னும் அணுகுமுறை சார்ந்த விஷயம், அணுகுமுறை தாங்க இங்க பிரச்சனை. அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த விஷயத்தையும் ஏன் ஒன்னா போட்டு குழப்பிக்கணும்? அவர் ரிஜிடா இருக்காரு, அவர் இறங்கி போல, அவர் போன்ல தான் பேசுறாரு, நேர்ல போய் பேசல, செங்கோட்டையன் அனுப்பல, அருண்ராஜ் தான் அனுப்புறாரு, நிர்மல்குமார் அனுப்புறாருங்கிறதெல்லாம் அணுகுமுறை சார்ந்த விஷயம். இதெல்லாம் பிரச்சனையே இல்லையா? ஃபேக்டா நம்பர் தருவீங்களா தர மாட்டீங்களா? நான் என்ன சொல்றேன், ஃபேக்டா அப்படி பார்த்தா அவ்வளோ ஃபேக்ட் பேசுறாரு, உங்களுக்கு நம்பர் இல்லை, ரைட்டா? காங்கிரஸ் யார் கூட நின்று ஜெயிச்சாங்க? திமுக காரங்க. நீங்க சொன்ன அந்த திமுக தீய சக்தியோட தொண்டர்களோட உழைப்புலையும் வேர்வலையும் ஜெயிச்சது தான் அந்த 5 கை எம்எல்ஏ. தமிழ்நாட்டில் காங்கிரஸை வச்சு திமுக இல்லை, திமுகவை வச்சு தான் காங்கிரஸோட வெற்றி. நான் திரும்பவும் சொல்கிறேன், அடுத்த தேர்தலில் ஒருவேளை காங்கிரஸ் தனியாக நின்றுதுன்னா, கூட்டணி இல்லாமல் தனித்தின்னா ஒன்றும் பெருசாக கிடைக்காது. ஆனால் திமுக தனியாக நின்னாலும் ஜெயிக்கும். 214 தொகுதியில் எல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க, ஏதோ கொஞ்சம் ஜெயிப்பாங்க. இதுதான் யதார்த்தம். அப்போது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, கொள்றீங்க, அதுக்கு நேரில் போக மாட்டிங்களா? இல்லை திருமாவளவன் பார்த்தா எப்படி தெரியுது? அவருக்கு தான் ஓகே, எதுவுமே கிடையாது, யார் கூப்பிட்டாலும் பேசுவார், ஆதரவாக பேசுவார். ஐயூஎம்எல் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சார் ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் வேணும். நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி போராட்டம் பண்ணிங்க, எல்பிஜி போராட்டம் பண்ணிவிட்டு எல்லா அரசியல் தலைவரும் போய் கல் உடைக்க போகிறீங்களா கன்னியாகுமரியில் போய் உட்காந்து? இல்லை, இன்றைக்கி நைட்டே உட்காந்து பேசி ஒன்று விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருங்க, தப்பு கிடையாது, கையெழுத்து போட்டு இந்தாப்பா கொடுத்துருங்க. நாளைக்கு உயர்மட்ட குழு மொத்தம் இருக்கிறது 6 எம்எல்ஏ, இதுக்குன்னா உயர்மட்ட குழு, சைடு மட்ட குழு, சந்துபட்ட குழு ஒன்று கொடுங்க. ஏன் இழுக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். மக்கள் வந்து அவங்களுக்கு உண்டான முதல்வர் ஒருத்தர் யாருன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நிலைமையை வைக்கிறது நல்லா இல்லை. அதுவும் விஜய் அவர்களுக்கு போட்டு போட்டவங்க அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள ஏங்க வைக்கிறதும் சரியில்லை. இன்னொன்று விஜய் சார், நான் அதுக்கு தான் சொல்கிறேன், யதார்த்தத்தை பேசுகிறேன். இப்போது இன்னைக்கு விஜய் அவர்களால் 100% உறுதி அளிக்க முடியுமா தாவேக்கால இருக்கிறவங்க அதிமுகவை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலன்னு? இது என்ன விதத்தில் நியாயம்? தாவேக்கால இருக்கிறவங்க அதிமுகவை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலன்ற ஒரு விஷயத்தை விஜயால அப்படி நடக்கவே இல்லைன்னு வெளிப்படையாக சொல்ல முடியுமா? 2 வருஷத்துக்கு முன்பு ஆரம்பிச்ச கட்சி அது. நான் கேட்க கட்சி சம்பந்தமே இல்லாம எடப்பாடி பழனிசாமி 3 நாள் ஆக்ஷன்லயே இல்லை. 4, 5 ஓகேங்களா, 2 அதாவது 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, இன்னைக்கு 7. எதுக்கு பாண்டிச்சேரிக்கு அவங்க எம்எல்ஏவை அவர் நவுத்தணும்? என்ன ஆச்சு? இல்லை, இது என்ன பெர்செப்ஷனை உருவாக்கும்னா, 50 வருஷ பாரம்பரிய கட்சி ரொம்ப பலவீனமா தோற்றம் அளிக்குது, எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பலவீனமான ஒரு தலைவர், கூப்பிட்டா வந்துருவாங்க அப்படின்றது வந்து அவங்கள ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இடையில ஒரு பிரச்சனைனா அது உட்கட்சி. என்ன கேட்கறேன்னா, சசிகலாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரச்சனைனா அது உட்கட்சி. இந்த அவலம் எப்போ போகுது தமிழ்நாட்டை விட்டு நான் கேட்கறேன். இதுக்கு காரணம் திமுக. நான் திரும்பவும் சொல்றேன், திமுக வந்து அதிமுக இப்போ உடைக்கிறதுக்கோ இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறத்துக்கோ முயற்சி பண்ணல. அவங்க தோத்து போய் அவங்க தோல்விக்கு என்ன காரணம், ஏது பண்ணணும் அந்த விஷயத்துல இருக்கிறாங்க. 2017 அந்த முயற்சியை செய்ய முடியாதுன்னு முதல்வர் மறுத்தார். அந்த மாதிரி அவங்க வேலை பண்றது கிடையாது, அதுல அவங்க ஈடுபடல. அண்ணா அறிவாலயம் லீவு, ஔவை சண்முக சாலை அமைதியா இருந்தது.
நீங்க என்ன பண்ணீங்க? ஔவை சண்முக சாலை எதுக்கு பரபரப்பாச்சு? ஔவை சண்முக சாலையில் வர வேண்டிய எம்எல்ஏக்கள், அதிமுக தலைமையகத்தில் வர வேண்டிய எம்எல்ஏக்கள் எதுக்கு பயந்து பாண்டிச்சேரி போனாங்க? யாரு பார்த்த வேலை இது? எடப்பாடி பழனிசாமியே பயந்து போய் எல்லாரும் எம்எல்ஏ இட்டுன்னு போக மாட்டார். அப்போ நீங்க தாவேக்கா ஏதோ நீங்க வேலை பண்ணியிருக்கீங்க. இது மத்திய அரசு கிட்ட ஒரு சில ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து வெளியில போட்டாங்கன்னா, இது இப்போ நீங்க எஸ்ஆர் பொம்மை நியாயம் பேசுறோம், தர்மம் பேசுறோம், அதெல்லாம் இல்லை. இது என்ன வேலை? இது பாட்டாளி மக்கள் ஆதாரம் இருக்கு அந்த தகவலுக்கு. அவங்க நான் பேசுறது சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியும். நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கல. இல்ல, என்ன செய்திகள் வெளியே வந்துச்சு? செய்திகள் என்னன்னா, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கலான்னு ஒரு தரப்பு, கொடுக்க வேண்டான்னு ஒரு தரப்பு, கொடுத்தா அமைச்சரவையில் இடம் பெறலான்னு ஒரு தரப்பு, அமைச்சரவையில் இடம் பெறலாமலேயே கொடுக்கலாம். இப்படி இந்த வெங்காயத்துக்கு தான் பெரியார் பாஷையில சொல்லணும்னா கூட்டணின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறது. தனியா போனா இந்த மாதிரிலாம் ஆகும். படிச்சு சொன்னார் மணியனை. எத்தனை வாட்டி பேசியிருப்பார்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வாட்டி சொல்லியிருப்பார் அவர். தொங்கு சட்டமன்றம் வரும்னு. அரசியல் என்றது நமக்கு எழுதி வச்சு பண்றது கிடையாது. அதில் நிறைய விஷயம் இருக்கு. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணியை முடிச்சுட்டு போயிட்டாங்க, ரைட்டு. அதாவது ப்ரீ போல் அலையன்ஸ் இருக்கு, போஸ்ட் போல் அலையன்ஸ் இருக்கு. இப்போ இன்னைக்கு தேதியில் காங்கிரஸ் பண்ணியிருக்கிறது போஸ்ட் போல் அலையன்ஸ். நீங்க தாவேகாக்கு 108, காங்கிரஸ் கொஞ்சம் சேர்த்து 113 கொடுத்துருக்கீங்க. இது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கணக்கில் வராது. இது அலையன்ஸ் ஃபார்மேஷனில் தான் வரும். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் வரும். இது 113. அப்போ தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் தாவேகாவும் காங்கிரஸும் 113. ஒருவேளை ஒரு ஏசியத்தில் சொல்கிறேன், பேசுகிற பொருள் எல்லாம் வச்சு அதிமுகவும் திமுகவும் 118 இல்லை 117 கொடுத்தா இந்த கூட்டணி பெருசா அந்த கூட்டணி பெருசானா கவர்னர் எந்த கூட்டணி நம்பர் ஜாஸ்தியோ அதை தான் கூப்பிடுவார். இல்ல, அதுதான் அதை சேலஞ்ச் பண்ண முடியாது கோர்ட்ல. இல்ல, சேலஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் திரு மணி சார் சொன்னாரு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு முதல்ல ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துங்க. அவங்களால மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாத பட்சத்துல இரண்டாவது கட்சிக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ன பண்ணிருந்தா 108 போய் கொடுத்துருக்கணும், 113 கொடுத்துருக்க கூடாது, இல்ல 113 பத்தி பேசி இருக்க கூடாது. இதுக்குதான் அனுபவம் வேணும்ன்றது. நான் இன்னொன்னு சார், இன்னொன்னு யதார்த்தமா கேட்கிறேன். பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் கொழாடி சண்டை, குடிமிப்பிடி சண்டை ஆவாதுன்னு தெரியும். அவங்க உட்காந்து இருக்கிறது கவர்னர் வந்து அவங்க ஆளுன்றதும் தெரியும். நீங்களே பாசிச பாஜகன்னு பேசியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது, நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்க எதுக்கு காங்கிரஸ் கிட்ட கையெழுத்து வாங்கி போனீங்க? இந்த 108 வெறுமனே கூத்துட்டு ப்ரெஷர் போட்டிருக்கலாம்ல. அதுக்கப்புறம் ஃப்ளோர்ல வந்து காங்கிரஸ்காரங்களை ஓட்டு போடுங்கன்னா போட்டு போறாங்க. அவங்களுக்கு என்ன பழக்கம் இல்லையா மாத்தி போட்டது? எவ்வளவு தேர்தல் பாக்குறோம் அகில இந்திய லெவல்ல. ராஜ்யசபா தேர்தலையே தோக்க முடியும் ஒரு கட்சி, அதனால காங்கிரஸால தான் முடியும். காங்கிரஸ் பிடிக்காதுன்னு பாஜக பொலிட்டிக்கலா சொல்ல முடியும். ஆளுநர் அப்படி சொல்ல முடியுமா? ஆளுநர் அப்படி முடிவு? ஆளுநர் அப்படிதாங்க பண்றாங்க. நான் எதுக்குங்க மறைக்கணும்? ஆளுநர்களோடதோ தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கை சரியா இல்ல, ஜனநாயகப்படி இல்லைன்றதை நம்ம இன்னைக்கு புதுசா பேசலையே. அவங்க சரியில்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தானங்க பண்ணணும். இன்னைக்கு யார் முதலமைச்சர் ஆக வேண்டிய அவசியம்? யார் வந்து திமுக விழணும், அதிமுக மற்றும் பலரும் பேசினது யாரு? முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டது யாரு? நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஆசை உண்மையிலே விஜய்க்கு இருக்கான்னு நான் கேட்குறேன். ஏன் அவர் அதற்கு உண்டான முயற்சியை அவர் எடுக்க மாட்டேன்றார்? அவர் ஏன் இறங்கி போக மாட்டேன்றார்? என்ன பிரச்சனை அவருக்கு? ஏன் இதை வந்து சட்ட சிக்கலா அவரும் மாத்துறாரு? இல்ல சிம்பத்தி எதனா எதிர்பார்க்கிறாரா? இவர் கையில தான் இருந்தது 3 நாள். நான் சொல்றேன் எதிர்பார்த்து சிம்பத்தி எதிர்பார்த்து எனக்கு எதுக்கு 108 109? நான் திருப்பி மறுபடியும் தேர்தல் 150 200 கூட ஜெயிச்சுட்டு போறேன். இல்ல மேபி இப்படி கூட டெய்லி அசம்பிளி போகணுன்றீங்க, சட்டமன்றம் கூடணுன்றீங்க. எனக்கு டெய்லி எல்லாம் வேலை பார்க்க இஷ்டம் இல்லை, ஒரு விளம்பரம் இப்படி கூட நான் நினைக்கலாம், சந்தேகப்படல சார். எல்லா கோணத்திலையும் பார்க்கணும். நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப இதே 108 வேற எதனா ஒரு கட்சிக்கு இருந்ததுன்னா, ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு, இல்ல அதிமுகவுக்கு இருக்கு, இல்ல டிஎம்கேக்கு இருக்குன்னா நடக்கிறது வேற. இந்நேரத்துக்கு டக்குன்னு வேலை நடக்கும். ஸ்வேரிங் இன் செரமனி, இவங்களை கூப்பிடு அவங்கள கூப்பிடு எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த நேரம் யார் அமைச்சர் யார் இலாக்கான்னு நடக்கும். உங்களுக்கு 108 ஓட்டு கையில கொடுத்தோம், நீங்க வந்து அமைதியா வந்து நான் கோர்ட்டுக்கு போறேன், நான் கவர்னர், சரி முன்னாள் கவர்னர் கிட்ட போனீங்க, அதே நம்பர் தான். மறுநாள் போறீங்கல்ல, ஒரு ரிவிஷன் பண்ணி போக மாட்டீங்களா? இப்ப நான் ஒரு கார் வாங்க போறேன் சார், முதல் நாள் போறேன், கார் விலை 10 லட்ச ரூபான்றாரு, நான் 9 லட்ச ரூபாய்க்கு கேட்கிறேன், அவர் கொடுக்க மாட்டாரு. 10 லட்சம் இருந்தா வா கார் தரேன், இல்லைன்னா இல்லை அப்படின்னா மறுநாளா நான் 9 லட்சம் எடுத்துன்னு போய் நிக்கிறேன்னா அந்த மேனேஜர் என்ன பண்ணுவாரு? போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு. இதுதான் கவர்னர் பண்ணிக்கிறாரு.